அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் இன்னும் கொஞ்ச நாளாக தொடங்க போகுது. அதுக்கான பேச்சுகள் எல்லாமே இப்போ சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சீக்கிரட்டான ஆடிஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே விஜய் டிவியில் இருக்கக்கூடிய விஜய் டிவி அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டை தான் உள்ளுக்குள்ளே இறக்குவாங்க. ஆனால் இப்போ நிறைய புது முகங்களை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரிலான பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு. இன்னும் உறுதியாக தெரியல. ஆடிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. யார் யார் வராங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சமாச்சும் உறுதியான பிறகு நம்ம அதை பற்றி பார்ப்போம். இப்போ மிகப்பெரிய ஒரு பேச்சாக போய்கிட்டு இருக்கிறது கமலஹாசன் அவர்கள் விலகினது தான். ஸோ பிக் பாஸ் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி விஜய் டிவியில் வரப்போகுது அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் எல்லாமே வந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி எதுக்கு தேவையா? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அத்தியாவசியமா? ஏற்கனவே மக்கள் ரொம்பவே சோம்பேறியா இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா மக்கள் எல்லாமே டிவி முன்னாடியே உட்காந்துருவாங்க அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாமே வந்துச்சு. இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே வெளிநாடுகளில் தான் பார்ப்பாங்க மக்கள் விரும்பி. இங்கே இது பார்ப்பாங்களா? இங்கே இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்துச்சு. அப்போதான் ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சிலர் சொன்னாங்க. இப்போ ரியாலிட்டியில் ஒரு வீட்டில் ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா என்ன நடக்குது, யார் யார்கிட்ட சண்டை போடுறாங்க, எதனால் சண்டை போடுறாங்க, இது எப்போ முடியும், அந்த சண்டையில் என்னெல்லாம் பேசுகிறாங்க, யார் யார் அடிச்சுக்கிறாங்க அப்படின்றத வேடிக்கை பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கும். நம்மளாம் நல்லாவே வேடிக்கை பார்ப்போம். அது எல்லாருமே அப்படிதான். அது நம்மளோட இயல்பாகவே மாறி போச்சு. ரோட்டில் சண்டை போட்டாலே யாராச்சும் அடிச்சுக்கிட்டாலே வேடிக்கை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. செல்ஃபி எடுக்கிறதுக்கு, அதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுக்கு இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தனக்கு பிடித்த நடிகர்கள் ஒரு வீட்டுக்குள்ள ஒன்னா இருந்து சண்டை போட்டுக்கும் போது அதை நிச்சயமா மக்கள் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுதான் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 15-20 பேரை ஒரே வீட்டுக்குள்ள போட்டு அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத பார்க்கறதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா மாறி போச்சு. ஆனால் இது ஒரு சைடு இது பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான், இதனால எந்த விதமான யூஸும் இல்லை அப்படின்னு பேசக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. பட் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி இது ஒரு சோஷியல் புரோட்டோடைப் தான். நம்ம ரியாலிட்டியை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு புரோட்டோடைப் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய குணாதிசயங்கள் நம்மளோட ஒத்து போதா, யார் யார் எப்படி இருக்கிறாங்க, கேரக்டர் அனலைசஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் நடக்கும். மக்கள் ஒவ்வொரு சீசன்லையும் யாருக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் யாரோட ஒத்து போகுதோ அவங்களுக்கு தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆதரவு கொடுப்பாங்க. இவன் நம்மள மாதிரி இருக்கானே, இவன் பிரச்சனை வரும்போது குரல் கொடுக்குறானே, இவன் நியாயத்துக்கு பக்கமாக நிற்கிறானே, நியாயமாக பேசுகிறானே, மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்கிறானே அப்படின்ற ஒரு விஷயம். எலிமினேட்லாம் எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா, யார் அங்கே ஓபி அடிக்கிறா, யார் அங்கே பிரச்சனை பண்ணுறா, யார் எந்த விதமான விஷயங்களையும் கலந்துக்காமல் சும்மாவே இருக்கிறா, இப்படிப்பட்ட ஆட்களை என்ன பண்ணுவாங்க, மக்கள் டக்கு டக்கு டக்குன்னு எலிமினேட் பண்ணி அனுப்பிட்டே இருப்பாங்க. இதனால இந்த நிகழ்ச்சி ஒரு வகையான ஒரு சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. இதுக்கு இன்னும் ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டுற வகையில் தான் கமலஹாசன் அவர்கள் இருந்தாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக அவர் அவருடைய அரசியல் பயணத்தை ரொம்பவே வளர்த்துக்கிட்டாரு. அதன் மூலமாக தான் மக்கள் நீதி மையம் வந்துச்சு. மக்கள்கிட்ட ஈஸியாக போய் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரீச் பண்ணிட்டார். அவர் போய் மக்கள் மத்தியில் கூட்டத்தில் பேசுறதை விட டிவியில் இங்கே பேசுறது இன்னும் பல வீடுகளில் என்னாச்சு, எதிரொலிச்சது. 5 சீசன் நல்லாவே அவருடைய பேர் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் 2 சீசனாக அவருடைய பேர் ரொம்ப டேமேஜ் ஆச்சு. அதில் முக்கியமாக போன சீசனில் மட்டுமே அவருக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளத்தை கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு படத்துக்கு தேவையான சம்பளத்தை அந்த ஒரு 3 மாதம் ஷுவலே அவர் எடுக்கிறார். அப்போனா இதில் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள் என்ன வருமானத்தை ஈட்டுமோ அதை விட அதிகமாக இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ஈட்டுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் கமலஹாசன் அவர்களுக்கு 3 மாதத்துக்கு, அதுவும் வாரத்தில் 2 எபிசோட், ஒரு மாதத்துக்கு 4 வாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட மாதத்துக்கு 4 நாள் தான் அவர் வேலை செய்கிறாரு. அந்த 4 நாளைக்கு நீங்கள் 3 மாதம்னு எடுத்துக்கிட்டா கூட 12 நாள், இன்னும் 105 நாள் 110 நாள் போனால் கூட அதிகபட்சம் 15 நாட்கள் தான். சனி ஞாயிறு 2 நாள் வராருல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷூட்டிங் ஒரு நாள் தான் நடக்கும். சாட்டர்டே எபிசோடுக்கும் சண்டே எபிசோடுக்கும் ஒரே நாளில் ஷூட்டிங் வச்சு முடிச்சிருவாங்க. ஸோ அவர் வேலை செய்ய போகிறதே 3 மாதத்தில் வெறும் 15 நாட்கள் தான். அந்த 15 நாட்களுக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளத்தை அவர் வாங்குறாரு. அப்படின்னும் போது அந்த நிகழ்ச்சியில் அவர் அதிகமாக கவனம் செலுத்துறாரு. திரைப்படங்களில் அவர் கவனம் செலுத்தலை. யாராக இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 15 நாளைக்கு 100 கோடி ரூபா உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? ஸோ அப்படி தான் கமலஹாசன் என்ன பண்ணுறாருன்னா, போன சீசனில் ஒருதலைபட்சமாக ஒரு பெண்ணுக்கு பயங்கரமாக முட்டு கொடுத்து சொம்படிச்சு பயங்கரமாக அவருடைய நேமை டேமேஜ் பண்ணார். இப்படி இந்த பிக் பாஸ் 7ல் அவருக்கு வந்த பேர்னால என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய அரசியல் வாழ்க்கையை கொஞ்சம் பாதிப்படைஞ்சது அப்படின்றது தான் உண்மை. அதனால தான் எந்த கட்சியை எதிர்த்து அவர் பிரச்சாரம் பண்ணாரோ, எந்த கட்சிகளை எதிர்த்து அவர் அரசியலுக்கு வந்தாரோ, கட்சியை ஆரம்பித்தாரோ, மக்களுடைய ஆதரவு நமக்கு இல்லை அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா இங்கே அவர் பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி அவர் ஒரு
விதமாக வந்து மாற்றி மாற்றி பேசக்கூடிய கேரக்டர் நமக்கு வந்து நல்லாவே தெரியும். அவர் வந்து எதுவுமே கிளியராக பேச மாட்டார், நம்மளை குழப்பி விட்டுருவார். ஸோ அவர் சொல்கிற பதில் கூட வந்து நமக்கு என்ன ஆகும், புரியவே புரியாது. அந்த அளவுக்கு வந்து பேசக்கூடிய ஒரு நபர். முதல்ல வந்து இந்த நிகழ்ச்சி உங்களில் நான் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை பேசுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னுவார். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஹோஸ்ட் தான், நான் வந்து ஹோஸ்ட் மட்டும்தான் பண்ணுவேன், என்கிட்ட இருந்து நீங்கள் வேறு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். நான் வந்து ஒரு வேலைக்காரன் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கினார் அவருக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறமா நான் வெறும் பார்வையாளர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு விஷயங்களை மாற்றி மாற்றி பேசுவார். ஏன்னா ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து யார் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் மேலாம். ஒரு சீசன் நடக்குது அப்படின்னும் போது மக்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி பிடிக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களே வந்து சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பேஜஸ் ஓப்பன் பண்ணுறது, ஃபேன் குரூப் ஓப்பன் பண்ணுறது, ஆர்மி ஓப்பன் பண்ணுறது, அந்த நபர்களுக்காக வந்து வெளியில் கேம்பெயின் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து வாக்களிக்க சொல்கிறது, அவங்க செய்யக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை வந்து வீடியோ கிளிப்ஸாக எடுத்து போட்டு அதை வந்து ட்ரெண்ட் ஆக்குறது, யாரை வந்து அப்போஸ் பண்ணுறாங்களோ அவங்க பேசக்கூடிய கெட்ட விஷயங்களை வந்து அவங்க பண்ணக்கூடிய தவறான விஷயங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது. இப்படி யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணுறவங்கள தாண்டி இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இதில் மக்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறது ஜாஸ்தியாக இருக்கும். இது ஒரு மாதிரி வந்து ஒரு சண்டை மாதிரி போகும், ஒரு வந்து போர் மாதிரி தான் போகும். ஒருத்தர் வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ஒரு நபரை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இன்னொரு நபரை சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு பேரில் யாருக்கு சப்போர்ட் பண்ணி யாரை ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டியே இங்கே போய்கிட்டு இருக்கும். ஹீரோ வில்லன் கான்செப்ட் தான் இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் யாரை கடைசியாக நம்பியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களை தான். ஸோ இந்த வாரத்தை இந்த பிரச்சனையே இந்த நபர் பண்ணியிருக்கார். அதுக்கு கமல் வந்து என்ன பேச போகிறார், என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்கறதுக்காக ரெடியாக இருக்கும் பட்சத்தில் அவர் போன சீசனில் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக பேசிட்டு யார் மேலே தப்பே இல்லையோ அவங்கள வச்சு செய்ய ஆரம்பித்தார். இதனால் வெளியில் இருக்கக்கூடிய ரியாலிட்டியை கமல் வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த வருடம் வந்து அவர் வந்து கலந்துக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த நான் நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி. ஸோ செம்ம மரண குத்து அவருக்கு வந்து கிடைச்சது. நடிப்பில் கமலஹாசனை மிஞ்ச ஆளு கிடையாது, அதை வந்து யாருமே மறுக்க முடியாது. ஆனால் நடிகரை தாண்டி அவருடைய பொது வாழ்க்கையில் ஒரு அரசியல்வாதியாக இல்லை இந்த பிக் பாஸில் ஒரு நேர்மையான ஹோஸ்டாக அவர் வந்து இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதை தவறிட்டார். இதை எல்லாருமே ஒத்துக்க தான் வேணும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சீசனில் அவர் வரல. ஸோ அவருக்கு அடுத்த வருடம் வந்து ராஜ்யசபா சீட் எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வருடம் வந்து எவ்வளோ படம் நடிக்க முடியுமோ நடிக்கணும். அதுக்கப்புறமா அரசியல் வாழ்க்கையில் போயிட்டாருன்னா அதில் கவனம் செலுத்தணும். ஏன்னா அடுத்த 5 வருஷம் அவர் வந்து ராஜ்யசபா மந்திரியாக இருப்பார். ஸோ அப்படியே போயிடும், அவ்வளோதான். இப்போயே வந்து 69 வயசாயிருச்சு. இதுக்கப்புறமா வந்து இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு கடைசியாக வந்து அரசியல் வாழ்க்கையும் அவர் வந்து அனுபவிக்கணும் அப்படின்றதுனால தான் என்ன பண்ணிட்டார், இப்போ பிக் பாஸை குவிட் பண்ணிட்டார். இப்போ என்ன இங்கே கேள்வி அப்படின்னா, இவருக்கு பதிலாக யார் வருவாங்க அப்படின்னும் போது அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று இவருக்கு பதிலாக சூர்யாவை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள். எனக்கு தெரிஞ்சு நடிகர் சூர்யா அவர்கள் தான் வந்து கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார். ஏன் அப்படின்னா ஏற்கனவே விஜய் டிவியில் நீங்களும் எல்லாம் 1 கோடி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். சூர்யா அவர்கள் வந்து அவருடைய ஆட்டிடியூட் நல்லாவே இருக்கும். ஸோ எந்தெந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணுவார். எதுக்கு வந்து சாஃப்டாக பேசணும், எதுக்கு வந்து கோவப்படணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து கிளியராக அவர் பண்ணுவார். அதோடு சேர்த்து டிஆர்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ சூர்யா அவர்களும் ஒரு நல்ல உச்ச நடிகர் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் கமல் அவர்களுக்கு ஈக்குவலாக வந்து சூர்யா அவர்கள் இருக்கிறதுக்கு 90-99% வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால் அவரை போட்டால் இந்த ஷோ என்ன ஆகும், ஹிட் அடிக்கும். அடுத்ததாக வந்து யாரெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் அரவிந்த் சாமி இருக்கார். அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் விஜய் சேதுபதி வந்தால் நல்லா இருக்காதுன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிம்புவின் பேர் இருக்குது. ஸோ மாதவன் அவர்களுடைய பேர் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய பேர் இருக்குது. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுடைய பேர் இருக்குது. ஏன்னா அர்ஜுன் அவர்கள் ஜீ தமிழில் சர்வைவர் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து தொகுத்து வழங்கினார். அந்த நிகழ்ச்சி வந்து ஒரே ஒரு சீசன் தான் நடந்துச்சு. பிக் பாஸ் விஜய் டிவியில் எப்படி ஹிட் அடிச்சதோ அதே மாதிரி சர்வைவர் அப்படின்ற அந்த நிகழ்ச்சியும் ஜீ தமிழில் ஹிட் அடிச்சது. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் அர்ஜுன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ப்ரொடியூசர் டீமுக்கும் வந்து ஏகப்பட்ட கருத்து மோதல்கள். இவருடைய தீர்ப்புக்கு எதிராக அவங்க நிறைய வேலைகள் செஞ்சதாக இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அங்கே சண்டை போட்டு இந்த நிகழ்ச்சியில் நான் இனிமேல் பங்கு பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். இவர் வெளியில் வந்த உடனே அதோடு அந்த நிகழ்ச்சி மூடப்பட்டது தான். ஏன்னா அவருக்கு கரெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த நிகழ்ச்சிக்கு கிடைக்கல அப்படின்றதுனாலேயே இன்னை வரைக்கும் சர்வைவர் அப்படிங்கிற அந்த ஷோ வந்து ஜீ தமிழில் நடத்தாமே இருக்கிறாங்க. ஸோ அர்ஜுன் அவர்களுக்கும் என்ன இருக்குது, மிகப்பெரிய மவுஸ் வந்து பிக் பாஸுக்கு இருக்குது.
ஸோ பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து சூர்யா மற்றும் அர்ஜுன் இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வரலாம் அப்படின்றது மக்களுடைய கருத்தாகவும் இருக்கு. ஆனால் இதில் கமலஹாசன் அவர்கள் உள்ள புகுந்து அவர் ஒரு நபரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார். அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன். எதுக்காக கமலஹாசன் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயனை ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கமலஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் சிவகார்த்திகேயன் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கார். ஸோ இந்த சமயத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஹோஸ்ட் பண்ணாரு அப்படின்னா அந்த படத்துக்கு அதுவே என்னவா இருக்கும்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும். அப்படின்றதுனால எனக்கு பதிலாக இவரை நீங்கள் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து கமலஹாசன் அவர்களே வந்து விஜய் டிவிக்கும் ஹெண்டமாலுக்கும் ஹாட் ஸ்டாருக்கும் தெரிவிச்சிருக்கிறதாக ஒரு தகவல் வருது. ஸோ இவர் சொன்னதுனால சிவகார்த்திகேயனை மேபி வந்து அவங்க போட்டாலும் போடலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஏற்கனவே சிவகார்த்திகேயன் அவர்களும் ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளை விஜய் டிவியில் தொகுத்து வழங்கி அதில் வந்து ஆங்கரிங் பண்ணி தான் அவர் இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கே வந்திருக்கிறார். அதனால் சிவகார்த்திகேயன் இந்த வாய்ப்பை மீற மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. இன்னொரு சைடில் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து மிக்சடு எமோஷன்ஸ்லாம் இருக்காது. அவருக்கு வந்து இந்த கோவப்படுறதுலாம் இருக்காது. அவர் வந்து ரொம்பவே வந்து நகைச்சுவை உணர்வு ஜாஸ்தி உள்ள நபர். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவர் வந்து செட் ஆக மாட்டார் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. ஆக மொத்தத்தில் இங்கே வந்து இப்போ லிஸ்ட்டில் வந்து பெரிதும் பேசப்படக்கூடிய 3 நபர்களாக சூர்யா, அர்ஜுன், அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன், கமல் அவர்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறதால அவருடைய பேரும் வந்து லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கு. இந்த 3 பேரில் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து ஒரு பிக் பாஸ் பார்வையாளராக, ஒரு பிக் பாஸ் ரசிகராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.